Amen. Praise the Lord. Hallelujah. வந்தவங்களை எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் சமூகத்திலே வரவேற்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒரு சில வசனங்களை வாசித்து திருப்பி தியானிக்க போகின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், Matthew chapter 13, 31 32 வாக்கியங்கள். மத்தேயு 13, 31, 32. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். இன்னொரு முறை நாம் வாசிக்கலாம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும்போது அது சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அப்படியே கண்களை மூடுவோமா? பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. மிகப்பெரிய விஸ்தாரமான, கற்பனைக்கும் எட்டாத அளவு விஸ்தீரணமான பெரியதான தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம். ஆனால் அதை மனுஷர்களுக்கு விளங்க பண்ண இயேசு கிறிஸ்து ஒரு கடுகு விதையை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறார். இருக்கிறதிலே பார்வைக்கு சிறிய ஒரு கடுகு விதை மிகப்பெரிய, மனிதனுடைய கற்பனைக்கெல்லாம் எட்டாத அளவு பெரிய பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆவியிலே சில காரியங்களை புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்யட்டும். தேங்க்யூ லார்ட். அப்படியே நம்முடைய இருதயங்களை திறந்து ஒப்பு கொடுத்து ஒரு சில வினாடிகள் நாம் ஜெபிக்கலாமா? ஒரு சில வினாடிகள் நம்முடைய உள்ளம் ஆவியானவருக்கு திறக்கப்படட்டும். ஜீவ நதி பாய்ந்தோடும்படி ஆண்டவரே எங்கள் நடுவில் நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ஜீவ நதி, ஜீவ நதி, the rivers of living water அப்பா இந்த இடத்துல அப்பா பாய்ந்து ஓடுவதாக நியமித்திருக்கிற
இந்த நேரத்தில் தேவன் தீர்மானித்திருக்கிற காரியங்கள் நடந்தேறுவதாக, நிறைவேறுவதாக. உம்முடைய ஜனங்களோடு கர்த்தர் இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தையை தியானிப்பது எங்கள் இருதயத்திற்கு இன்பமாயிருப்பதாக. எங்களுடைய இருதயம் சதையான இருதயமாய் மாறி அந்த வார்த்தைகள் உள்ளுக்குள் இழுக்கப்படுவதாக. சத்தியம் எங்களுக்குள்ளே போவதாக. இந்த நாட்களிலே கர்த்தர் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற காரியங்கள் தடையில்லாமல் நடப்பதாக. கர்த்தர் தீர்மானித்திருக்கிறவைகள் நிறைவேறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. ஆவிக்குரிய நிலையிலே கர்த்தர் எங்களை இன்னும் முன்னுக்கு எடுத்து செல்லுகிறதற்காக நன்றி. ஆழத்திற்கு கொண்டு போவதற்காக நன்றி. உயரங்களுக்கு எடுத்து செல்லுவதற்காக நன்றி. கர்த்தருடைய கிரியைகள் எங்கள் நடுவிலே விளங்கும்படி, ஆவியானவருடைய அசைவு எங்கள் நடுவிலே உண்டாகும்படி, பரலோகத்தினுடைய தீர்மானங்கள் நிறைவேறும்படி சகலவற்றையும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவீராக. உம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து பூமி அனைத்திற்கும் ராஜாவாய் ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே எழுந்தருளுவீராக. உம்முடைய சத்துருக்கள் உமக்கு முன்பதாக சிதறடிக்கப்படுவார்களாக. கர்த்தர் உம்முடைய வஸ்திரத்தின் தொங்குதலினால் நிரப்பி விடுவீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் அப்பா, மூடிக்கொள்ளட்டும். நாங்கள் உம்முடையவர்கள், நீர் எங்களுடையவர். நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா, நீர் எங்களுடையவர். எங்கள் ஆத்தும நேசர் நீங்க. எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிற எங்கள் மணவாளனே, ஆத்தும நேசரே, உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு ஏற்ற சாயலிலே மாற்றிவிடுங்க. கர்த்தர் தீர்மானித்த ஒவ்வொன்றும் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். நாம் வாசித்த அந்த வசன பகுதியை நாம் திரும்ப பார்த்தோம் என்றால் மத்தேயு 13, 31, 32 வசனங்களில் பரலோக ராஜ்யத்தை குறித்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுகிறார். அப்போ இந்த கடுகு விதை எவ்வளவு பெருசாக இருக்கும்? கையில் இப்படி வச்சா இந்த 2 விரலில் அதை பிடிச்சிட்டு காட்ட முடியுமான்ற அளவுக்கு சிறியது இல்லை, ரொம்ப சிறியது. அவ்வளவு சிறிய கடுகு விதையை அவர் மிகப்பெரிய பரலோக ராஜ்யத்தை விளக்கி காட்ட இப்படிப்பட்டதாக இருக்கிறது. ரைட்? கடுகு விதைக்கு, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ அவ்வளோ சின்னது. நாம் பார்க்க போகிறது பார்வைக்கு சிறியது, கிரியைக்கு பெரியது என்கிறதை ஒரு தலைப்பாக நான் கொடுக்கும்படி விரும்புகிறேன். பார்வைக்கு சிறியது, கிரியைக்கு பெரியது. ரைட்? பரலோக ராஜ்யத்தினுடைய கிரியை மிகப்பெரியது. ஆனால் இந்த பூமியில் அதை விளங்கப்படுத்த பார்வைக்கு சிறியதாக இருக்கிற ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் சொல்லுகின்றார். தேவன் நாம் எல்லாரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாம் எல்லாரும் அதை விளங்கி கொண்டு அதன்படி நாம் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த ஒரு உருவகப்படுத்தி அல்லது அதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று விளங்க பண்ண கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஓகே, சிறியது, பார்வைக்கு சிறியது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம், நீங்கள் யோசித்து பார்த்தா உலகம் எல்லாம் பெரிதாக இருக்கணும், பெரிதாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறது. The world is after big things and bigger things. பெரிய காரியங்கள் பெரிய அளவில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. சாதாரணமாக ஒரு டீ கடையை ஓப்பன் பண்ணுவான், ஆனால்
அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது கிராண்ட் ஓப்பனிங் அப்படின்வான் இல்லை. பெட்டி கடையாக இருக்கும், ஆனால் கிராண்ட் ஓப்பனிங், அதையும் கிராண்டாக இருக்கணும், பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை உலகத்தின் மக்களுக்கு இருக்கின்றது. ஓகே, இருக்கட்டும். அதே நேரத்தில் the small things in the world, சின்ன காரியம் இருக்கிறதே அது மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு கடுகு விதையை தேவன் அவ்வளவு முக்கியப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால் அந்த சிறிய காரியத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. நாம பார்க்க போகிற இந்த செய்தியினுடைய முழுமையான ஒரு நோக்கம், சிறிய காரியத்தை நாம் அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது, சிறிய காரியத்தை நாம் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. சிறியது என்பது பார்வைக்கு வேண்டுமானால் சிறியதாய் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கிரியையிலே அது பெரியதாய் காணப்படலாம். ஆகவே அந்த மனநிலையிலே நாம் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆகவே நாம் அதை கவனமாய் கவனிப்போம். இந்த உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்தின் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தின் ஞானம் என்பது தேவனுக்கு முன்பதாக பைத்தியமாயிருக்கிறது. தேவன் காண்பிக்கின்ற அந்த தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய ஞானம் உலகத்திற்கு முன்பதாக பைத்தியமாயிருக்கிறது. அப்ப இந்த இரண்டுக்கும் இடையில நாம வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். உலகம் பெரியது பெரியது, பாருங்க, எல்லாம் பெரிய வீடு, பெரிய காரு, பெரிய காரியம், எல்லாம் பெருசு பெருசா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மனநிலை. ஆனால் அதே நேரத்தில் மிகப்பெரிய பரலோக ராஜ்யத்தின் சொந்தங்களாய், அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள போகிற ஒரு கூட்டமாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற திருச்சபை இந்த பூமியில சிறிய காரியங்களை விட்டுவிடக்கூடாது, சிறிய காரியங்களை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. ஸ்மால் திங்ஸ் மேட்டர், லிட்டில் திங்ஸ் மேட்டர். அது சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதில் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை வைத்துத்தான் நாம் பார்க்க போகின்றோம். ஹல்லேலூயா. ஓகே, நான் சில பகுதிகளாக இந்த செய்தியை நான் பிரிக்கிறேன். முதலாவது பகுதியில் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சிறிய ஆரம்பங்கள், ஸ்மால் பிகினிங்ஸ் ஆர் ஹம்பிள் பிகினிங்ஸ், அற்பமான ஆரம்பம் என்று தமிழ் வேதாகமம் மொழிபெயர்க்கிறது. சிறிய ஆரம்பம் அல்லது அற்பமான ஆரம்பம், ரைட்? அற்பமான ஆரம்பம். சகரியா 4:10 நாம் வாசிக்கின்ற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பம், ஆனால் அதை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பாருங்க, தேவன் எத்தனையோ மகா பெரியதான காரியங்களை இந்த பூமியிலே பலரை கொண்டு செய்திருக்கிறார். சாதாரணமான மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்திருக்கிறார். பலவீனமான மக்களை கொண்டு பலமான தேவனுடைய கிரியைகள் உண்டாயிருக்கிறது. படிப்பறிவே இல்லாத மக்களை கொண்டு ராஜ்யங்களை கூட தேவன் அசைத்திருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பார்வையில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய அந்த புரிந்து கொள்ளுதலில் நாம் எவ்வளவு சின்ன ஆளாக இருந்தாலும், எவ்வளவு சின்ன ஆரம்பமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு மேன்மையாக இருக்கும், அதன் முடிவு மகிமையாக இருக்கும் என்கிற அந்த எண்ணத்திலே நாம் தொடர வேண்டியது அவசியம். அதனால தான் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஆமென். இந்த நேரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பூமியிலே மேசியாவாய் வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய துவக்கம், தேவ திட்டத்தினுடைய ஒரு மகிமையான சகாப்தம், பல நூற்றாண்டு காலமாக தீர்க்கதரிசிகளும் முன்னோர்களும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பெரிய தேவ திட்டத்தினுடைய ஒரு துவக்கம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியிலே துவங்குகிறது. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு என்ட்ரியை தருகிறார், என்ட்ரி கொடுக்கின்றார். உலகத்திற்குள்ளே மனுஷகுமாரனாய் அவர்
பிரவேசம் பண்ணுகின்றார். அதற்கு தெய்வ திட்டங்கள் இருக்கின்றது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப மகா பெரிய தேவனுடைய திட்டம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த பூமியிலே நிறைவேறுவதற்காக அவரை அனுப்புகின்றார். எப்படி அந்த துவக்கம் இருக்கிறது பாருங்கள். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும். யூதேயா என்பது ஒரு ராஜ்யம். அப்போ இந்த யூதேயா ராஜ்யங்களுக்குள்ளே பலாயிரக்கணக்கான ஊர்கள் உண்டு, பலாயிரக்கணக்கான கிராமங்கள் பட்டணங்கள் உண்டு. அப்போ இந்த யூதேயா ராஜ்யத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆயிரங்களிலே சிறியதாக இருக்கக்கூடிய பெத்லகேமை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல், இந்த ஆரம்பம் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹல்லேலூயா. லிட்டில் அமங் த 1000, 1000 ஊர்கள் பட்டணங்கள் கிராமங்களுக்குள்ளே சிறியதாயிருந்த பெத்லகேம். நீங்க யோசித்து பாருங்க, ஒருவேளை பரலோகம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, இரட்சகரை, மீட்பரை, மேசியாவை இந்த பூமிக்கு அனுப்புகின்ற பொழுது அது ஒரு பெரிய கிராண்டா, மிகப்பெரிய அளவில் அதை உலகமே விமர்சையாய் பார்க்கும்படி செய்ய நினைத்திருந்தால் செய்திருக்கலாம். ரைட்? அவர் அரண்மனையிலே பிறக்கவில்லை. ஞானிகள் என்று அழைக்கப்பட்ட அவர்கள் கூட அரண்மனையில் தான் அவர் பிறந்திருக்க கூடும் என்று அங்கு போனது நமக்கு தெரியும். ஆனால் அவர் பிறந்ததோ எந்த மனுஷனும் யோசித்து பார்த்திராத ஒரு அற்பமான ஆரம்பம். அல்லேலூயா. அப்ப சபையின் தலையாய், சபையின் சிரசாய், நம்முடைய ஆத்தும நேசராய், மேசியாவாய், இரட்சகராய், மீட்பராய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த மிகப்பெரிய மீட்பின் பணியை இந்த பூமியிலே துவங்கின பொழுது ஒரு அற்பமான ஒரு ஊர், ஆயிரங்களில் சிறியதாயிருந்த ஒரு ஊர், அங்குதான் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். தன்னுடைய நுழைவை, தன்னுடைய என்ட்ரியை அந்த இடத்துல தான் அவர் தருகின்றார். அல்லேலூயா. உங்களுடைய பின்னணி பெரிதா இல்லாமல் இருக்கலாம், நீங்க பெரிய அளவில் படிக்காமல் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள், உங்களுடைய குடும்பத்தின் பின்னணிகள் மிக அற்பமாக இருக்கலாம். ஆனால் அற்பமானதை யாரும் அசட்டை பண்ண முடியாது. உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையை தொட்டிருக்கிறார். தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார், உங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆகவே மிகப்பெரிய தேவன், எல்லாரை காட்டிலும் பெரியவர், உலகத்தை படைத்த தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறவர், நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் வாசமாய் இருக்கிறார். அதை நம்மளால் புரிந்து கொள்வது கூட கடினமாய் இருக்கிறது. ஆனால் அற்பம் என்று நினைத்து நாம் பரலோக திட்டங்களை எந்த சூழ்நிலையிலும் தடுக்காதபடிக்கு, என்னை கொண்டும் என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் என்னுடைய குறைவிலும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆரம்பம் அற்பமானது. முக்கியமா இந்த இளைய சமுதாயம், இன்றைக்கு வருகின்ற எழும்பிக் கொண்டிருக்கிற இளைய சமுதாயத்திற்கு இந்த சத்தியம் நிச்சயமாக ஆணித்தரமாக சொல்லப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு பக்கத்தில் எல்லாம் பெரியதாக இருக்க வேண்டும், நீ தேவனுடைய பிள்ளை, அதனால் உனக்கு ஒரு குறைவும் இருக்காது, நீ ராஜா போல வாழ வேண்டும், நீ இப்படிப்பட்ட காரை வைத்து கொள்ள வேண்டும், நீ இப்படிப்பட்ட வீட்டில் வாழணும், மாளிகையில் வாழணும், நீ இப்படி ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் என்றெல்லாம் சொல்லி பலர் வேத வசனத்தை வேறு விதத்திலே போதித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அப்ப அற்பமா இந்த உலகத்திலே தோன்றுகிறதற்கு மதிப்பில்லையா? அற்பமாய் ஆரம்பிக்கப்படுகிறவைகளுக்கு உயர்ந்த ஒரு நோக்கம் இல்லையா என்கிற கேள்விகளுக்கு மத்தியில வேதம் நமக்கு பதில் சொல்லுகிறது. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஒவ்வொரு ஆரம்பத்திற்கும்
ஒரு ஒரு பின்னணி இருக்கும். அதற்கு பின்னணியிலே ஒரு பெரிய கதையே இருக்கும். ஆனால் அந்த ஆரம்பம் மிகப்பெரிய தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துகிற காரியம். அன்றைக்கு யூதேயா ராஜ்யத்தின் மிகச்சிறிய ஒரு ஊராயிருந்த பெத்லகேமில் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உதித்தார். அல்லேலூயா. இப்போ உங்களையும் என்னையும் ஒரு பெத்லகேமா நீங்கள் பாருங்களேன். நம்மளை ஒரு பெத்லகேமா நினைங்க. சுற்றி இருக்கிற எத்தனையோ மக்கள் நடுவில் நாம் ஒரு சாதாரண ஆள். ஆனால் எனக்குள்ளே இஸ்ரவேலை ஆளுகிறவர் உதித்து விட்டார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே அவர் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் வல்லமை உள்ளவர். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் சர்வ ஞானி. உங்களுக்குள் இருக்கின்றவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவரை நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த அந்த அனுபவம் இருக்கிறதே, அதுதான் மிக முக்கியமான அனுபவம். ஹல்லேலூயா. இந்த பெத்லகேமினுடைய ஆரம்பத்தை பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு மாட்டு கொட்டகையில் பிறக்கின்றார். யார் அவர்? ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், ரைட், கர்த்தாதி கர்த்தர், எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஆனால் அவர் பிறந்த ஒரு இடம் எப்படிப்பட்டது? யாராவது மாட்டுக்கொட்டையில் பிறந்தவங்க இருக்கிறீங்களா பாருங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய தேவகுமாரன், த டார்லிங் ஆஃப் ஹெவன், பரலோகத்தினுடைய செல்ல பிள்ளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த பொழுது தேவன் ஒரு பாடத்தை பூமிக்கு காண்பித்திருக்கிறார், உலகத்துக்கு காண்பித்திருக்கிறார். இது ரொம்ப அற்பமாக இருக்கலாம், மனுஷன் பார்வைக்கு அற்பமாக இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து தான் தேவனுடைய மகிமையான திட்டம் முழு மனுக்குலத்திற்கும் வெளிப்பட போகிறது. முழு மனுக்குலத்திற்கும் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் யாரும் எந்த காரியத்தை நீங்கள் மட்டுப்படுத்தாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கின்ற இயேசு கிறிஸ்து சிறியவரான உங்களை மிகப்பெரிய காரியங்களுக்கு அவர் உபயோகித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு அற்பமான ஆரம்பம், அற்பமான ஆரம்ப நாள் அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக, சிறிய ஒன்றை தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த சிறியது பெரியதாகி விடுகிறது. ரைட். இந்த கான்செப்டை, இந்த கருத்தை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறியது ஒன்று தேவன் கரத்திலே நாம் கொடுத்து விடுகிறோம். அப்ப சிறியதாய் தேவன் கரத்தில் கொடுக்கிறதை தேவன் பெரியதாக, கிரியைக்கு பெரியதாக, பார்வைக்கு சிறியதை அவர் கையிலே கொடுக்கிறோம், அதை அவர் கிரியையில் பெரியதாய் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. ரைட். இந்த கருத்தை நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் 40வது வசனம் என்ன சொல்லுகிறது? தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையில் போட்டு தன் கவனை தன் கையில் பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையில் போனான். நமக்கு தெரியும் இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீது யாருக்கு எதிராய் போகிறார்? கோலியாத்துக்கு எதிராய் போகிறார். ராட்சதனாக இருக்கிறார், உயரம் பெரியது, பருமன் பெரியது, யுத்தத்திலே பயிற்றுவிக்கப்பட்டவன். அவன் ஒவ்வொரு நாளும் வந்து குரல் கொடுத்து, எனக்கு நிகராய் ஒருவன் வந்து என்னோடு சண்டை போடட்டும், இஸ்ரவேலின் சார்பாக ஒருவன் எனக்கு எதிராய் வரட்டும், பெலிஸ்தியர் சார்பாக நான் நிற்கிறேன், என்னை அவன் ஜெயித்து விட்டால் பெலிஸ்தியரை ஜெயித்து விட்டது போல, நான் அந்த மனிதனை ஜெயித்து விட்டால் இஸ்ரவேலை ஜெயம் கொண்டது போல என்கிற முழக்கம் 40 நாட்கள் இது தொடருகிறது. ஒருவனுக்கும் போக முடியவில்லை. ஆனால் யுத்த களத்திலே நின்று கொண்டிருக்கிற, யுத்த களத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர்களுடைய நலத்தை விசாரித்து அவர்களுக்கு சற்று பொருட்களை கொடுத்து விட்டு தகப்பனால் அனுப்பப்பட்டதினால் தாவீது என்கிற சிறிய பையன் அந்த யுத்த களத்திலே வரும்படியான ஒரு முகாந்திரம் உண்டாயிற்று.
அல்லேலூயா. இப்ப இவர் கேட்கிறார், இந்த சிறிய பையன் கேட்கிறார், யார் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எப்படி இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரை அவன் நிந்திக்க கூடும் என்கிற எண்ணம் உண்டானது. ஆமென். கவனிங்க, யுத்தத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட யுத்த புருஷர்கள் களத்திலே இருக்கிறார்கள், குதிரை வீரர்கள் களத்திலே இருக்கிறார்கள், அம்பை எய்யும்படி பயிற்றுவிக்கப்பட்ட நல்ல பயிற்சி எடுத்த யுத்த வீரர்கள் அந்த போர்க்களத்திலே நிற்கிறார்கள். ராஜாவும் சவுல் ராஜாவும் யுத்த களத்திலே இருக்கிறார். ஆனால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த சிறிய பையன் தாவீது இந்த யுத்த களத்தில் வந்த பொழுது, இத்தனை நாட்களாய் எல்லாரும் கேட்டு 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 ஒன்றும் செய்யாதிருந்த அதே வார்த்தைகள் இந்த சிறிய பையனுடைய இருதயத்திலே போன பொழுது ஏதோ ஒன்றை அவனுடைய உள்ளத்திலே தூண்டிவிட்டது. அல்லேலூயா. கவனிங்க, நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, தேவனுடைய நாமத்திற்காக நம்முடைய உள்ளம் எப்படி கொழுந்து விட்டு எரிகிறது என்பதுதான் முக்கியம். ஒரு சிறிய ஆளுக்குள்ளே, ஒரு சிறிய மனுஷனுக்குள்ளே, ஒரு சிறிய பிள்ளைக்குள்ளே ஒரு தேவனுடைய தரிசனம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து விட்டால், தேவனுடைய பாரம் ஒரு சிறிய நபருக்குள்ளே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்து விட்டால், அந்த சிறிய ஆள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். அல்லேலூயா. ஆட்கள் பெரியவர்களாக இருக்கலாம், பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவர்களாக இருக்கலாம், பலன் புரிந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய தரிசனமோ, தேவனுடைய பாரமோ, தேவனுடைய வார்த்தையோ அவர்களுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தாத பட்சத்தில் பெரியவர்களாய், பயிற்சி பெற்றவர்களாய், எல்லாம் பெற்றவர்களாய் இருந்தாலும் அவர்களினால் தேவ ராஜ்யத்திற்காக ஒன்றுமே நடக்காது. ஆனால் சாதாரணமான மனிதர்கள், சிறியவர்கள், அற்பமானவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், ஏழை மக்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், தேவன் கொடுக்கின்ற தரிசனம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், அவர்களுக்குள்ளிருந்து எழும்புகிற காரியம் பெரியதாயிருக்கும், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமான ஆள், சிறிய ஆள், நமக்குள்ளே அவர் விதைக்கின்ற விதை, தரிசன விதை, ஜெப தூபம், இது எல்லாம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா உள்ள வைராக்கியம். அப்ப அவன் சொல்றான், நான் போறேன், வேற எதையும் எதிர்பார்க்கல, நான் போறேன், அவனுக்கு எதிர்த்தா நான் போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ராஜா கூப்பிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு, சரி, இந்த இராணுவம் அணிகிற அந்த உடையை அணிந்து இந்த இராணுவம் பயன்படுத்துகின்ற ஆயுதங்களை உன் கையிலே பிடித்து கொண்டு நீ போ என்று. அப்போ தாவீது அதெல்லாம் போட்டு நடந்து பார்க்குறாரு. குட்டி பையன் நடந்து பார்க்குறார், ஒன்றும் நடக்கலை, அது சரியா இல்லை. அப்பா, இது நமக்கு ஒத்து வராது, தயவு செய்து இதை நீங்களே வச்சுக்கோங்க. நமக்கு ஒத்து வந்தது, எனக்கு பழக்கமானதெல்லாம் இந்த கவனும் கல்லும். ஆமென். கவனும் கல்லும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? இது யுத்தத்தில் பயன்படுத்தப்படுகிற ஆயுதமா? ஈட்டியையும் வேலையும் கேடகத்தையும் வைத்துக்கொண்டு, வாளையும் வைத்துக்கொண்டு யுத்த களத்தில் யுத்த புருஷர்கள் நிற்கும்போது, விளையாடுறதுக்கு தான் இந்த சின்ன பிள்ளைங்க இதை வச்சுட்டு விளையாடுவாங்க, ரைட்? அந்த கவனில் ஒரு கல்லை வச்சு எதையாவது அடிக்க முடியுமான்னு பார்க்கறதுக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய யுத்த புருஷனுக்கு எதிராக போகும்போது ஒரு 5 கல், கூழாங்கல் ஆற்று அண்டையிலிருந்து எடுத்து அடைப்பத்தில் போட்டுட்டு ஒரு கவனை எடுத்து கொண்டு போகிறான். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தா இது என்ன விளையாட்டுத்தனமாக இருக்குது. அவனும் அப்படி தான் நினச்சான். கோலியாத் அதை பார்த்து, நான் என்ன நாயா அப்படின்னு அவன் கேட்டான். நாயா, கவனோட கல்லோட வர அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மனுஷன் சிறியவன், அவன் எடுத்துக்கொண்ட கல்லும் கவனும் மனுஷர் பார்வைக்கு அற்பமானது. ஆனால் தேவனுடைய நாமத்தின் மேல் அவன் வைத்திருந்த அந்த வைராக்கியம், தேவன் அந்த மனுஷனுக்குள் அந்த தூண்டுதலை, அந்த கிரியையை செய்வதற்கு அவனுடைய மனம் பக்குவப்படுத்தப்பட்டிருந்ததினால அந்த சிறிய பையன்
அவன் கையில் இருந்த விளையாட்டு பொருள், ஆனால் அது மிகப்பெரிய ஆயுதமாய் மாறி போயிற்று. அல்லேலூயா. மிகப்பெரிய ஆயுதமாய் மாறி போயிற்று. பார்த்தீங்கன்னா 49வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப இது சரித்திரம். இது கற்பனை கதை அல்ல, இது நடந்த சரித்திரம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து, எத்தனை கல் வச்சிருந்தாரு? 5 கல். அப்போ அவருக்கு விசுவாசமே 5 கல்லுக்குள்ள ஆள் முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே ஆள் தேவையில்லை அப்படின்றதுனால தான் 5 மட்டும் வச்சிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் கூட எடுத்திருக்கலாம். ஆனால் கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியினுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். வச்சிருந்தது 5, எடுத்தது 1. அந்த 1லேயே காரியம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. 2வது கல்லுக்கு கூட அவசியம் இல்லாமல் போயிற்று. ஆமென். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கையில் இருக்கிற இந்த கவன், இந்த கல். ஐயா, அவனுடைய உயரம் எவ்வளவு பெரிய உயரம், எவ்வளவு பருமன், எத்தனை அவன் போட்டிருந்த அந்த கேடகம், அந்த கால்களுக்கு போட்டிருந்த கவசங்கள், கைகளிலே வைத்திருந்ததெல்லாம் இந்த வேத அறிஞர்கள் சொல்லுகின்ற போது அதுவே பல கிலோகிராம் இருக்கக்கூடிய, பல கிலோ எடையுள்ள காரியங்கள். அதெல்லாம் ஒரு சாதாரண மனிதன் போட்டுட்டு நடக்கவே முடியாது. அப்படிப்பட்டதை போட்டுக்கொண்டு நடக்கிற அந்த பலசாலி ஒரு சிறிய கல்லிலே, ஒரு சிறிய பையனுடைய கையிலிருந்து புறப்பட்ட கல்லிலே விழுந்தான் என்றால் அது அந்த பையனில் இருந்த கல் அல்ல, அந்த கல்லை தேவன் தன்னுடைய வல்லமையின் ஆயுதமாக பயன்படுத்தினதுனால. அல்லேலூயா. அப்ப எது தேவன் கையிலே இருக்கிறதோ, தேவன் எதை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றாரோ அது சிறியதாய் இருந்தாலும் கிரியையில் பெரியதாய் கர்த்தர் மாற்றிவிட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. உங்களுடைய சாதாரணமான சிறிய ஜெபங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சாதாரணமாக ஒரு கிராமத்துக்குள்ளிருந்து நீங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபம் தேசத்தை ஆசீர்வதிக்கும். நீங்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல, தேவ ராஜ்யத்தின் புத்திரர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீங்கள் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்ட கூட்டம். நீங்கள் சாதாரணமானவர்களாய் உலகத்தின் பார்வைக்கு இருக்கோம், ஆனால் உங்களுக்குள் இருக்கிற தேவனோ மகா பெரிய காரியங்களை செய்யக்கூடிய மிகப்பெரிய தேவனாய் இருக்கிறதுனால நீங்கள் இந்த உலகத்தின் பார்வைக்கு அற்பமானவர்கள், ஆனால் தேவனுடைய பார்வையிலோ விசேஷமானவர்கள். விசேஷமானவர்கள், அவருடைய சொந்த ஜனம் நீங்கள். அவரால் விசேஷித்த விதத்திலே பார்க்கக்கூடிய தேவ கூட்டம் நீங்க. அதனால உங்கள் வாழ்க்கையிலிருந்து புறப்படுகிற அற்பமும் சிறியதுமான காரியம் பெரிய காரியங்களை செய்திடும். அல்லேலூயா. சாதாரணமான தேவ மக்கள் கூடி ஜெபிக்கிறதுல இந்த உலகத்தின் நாடுகளிலே, தேசத்திலே பல மிகப்பெரிய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டதை செய்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பார்வைக்கு சிறியது, கிரியைக்கு பெரியது. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி என்னெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம். ரைட், அதில் அந்த பேசேஜே நம்ம புரிந்து கொள்ளணும், ஆனால் இப்போ படிக்கணும். ஆனால் நம்ம பல முறை படித்து அறிந்திருக்கிற ஒரு பகுதி என்பதனால அதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்கிற எண்ணத்தோடு நான் 9வது வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையிலே 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். கவனிங்க, சீஷர்கள் சொல்லுகிறார்கள், வனாந்தரமான ஒரு இடத்துல 5000 புருஷர்கள் இருக்கிறார்கள், ஸ்திரீகள் இருக்கின்றார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் 20,000 தாண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ 20,000 மக்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல சீஷர்கள் சொல்லுகிறாங்க, 3 நாள் ஆகுச்சு,
மாலை நேரம் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்க போகிற வழியில் கிராமங்களில் எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட பொழுது இயேசு சொல்லுகிறார், இல்லை, அவங்க போக வேண்டியதில்லை, நீங்களே அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். அந்த பின்னணியில் தான் இவங்க சொல்கிறாங்க, இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கிறான், ரைட்? ஆங்கில வேதாகம் சொல்ல லேட் அப்படின்னா சின்ன பையன் இருக்கிறான். அவன் கையில் இருக்கிறது தான் இங்கே சாப்பாடுன்னு இருக்கிறது. அவன் கையில் என்ன இருக்குது? 5 வார்கோதுமை அப்பங்கள், 2 மீன்கள். 5 அப்பம், 2 மீன். இதை தவிர இந்த கூட்டத்தில் யார்கிட்டையும் ஒன்றுமே கிடையாது. இது இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு எம்மாத்திரம். சீஷர்கள் அதை தான் சொன்னாங்க. உண்மை, தட் இஸ் a fact. நிஜத்திலே அதுதான் சரி. ஆனால் இயேசு சொன்னார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமென். கவனிக்கிறீங்களா? என்ன சொன்னாரு? அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்ப அந்த 5 அப்பம் 2 மீன், அது அந்த பையனுடைய கையில் இருக்கிற வரைக்கும் அது அற்பமானது. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இயேசு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அதிலே அவர் என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கு முன்பதாகவே தெரியும். அவர் கையிலே வந்த பிறகு அது அற்புதமாய் பெருக போகிறது, அது மல்டிப்ளை ஆக போகிறது. அந்த பெருக்கம் கூடியிருக்கிற அவ்வளவு பேரையும் சாப்பிட்டு திருப்தி அடைய செய்ய போகிறது. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு மீதியான துணிக்கைகள் 12 கூடைகள் நிரம்ப வைக்க போகிறது என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சிலவற்றை நாம் நம் கையிலே வைத்திருக்கிற வரை அது சிறியது. ஆனால் அதை தேவன் கையிலே நாம் கொடுத்து விட்டோம் என்றால் அதை கர்த்தர் கிரியையிலே பெரியதாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்முடைய அற்பமான தாளந்து, நம்முடைய நேரம், நமக்கு தேவன் கொடுத்த கிருபை வரங்கள், நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாம் தேவனுடைய காரியத்திற்காக கொடுக்கிற பொழுது, ஈவன் நம்ம கொடுக்கக்கூடிய பணம், காணிக்கை, மிஷனுக்காக செய்யக்கூடிய காரியம், தேவ ராஜ்யத்திற்காக கொடுக்கக்கூடியது, நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அது அற்பமாக இருக்கும். ஆனால் தேவன் கையில் அது கொடுக்கப்பட்டு விட்டால் அது பலாயிரம் மடங்கு பெருக்கத்தை பார்க்கக்கூடிய வல்லமையுடையது. அல்லேலூயா. தேவராஜ்யம் இப்படித்தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவராஜ்யம் இப்படித்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பார்வைக்கு சிறியதாய் இருக்கின்ற கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்குது. ஆனால் அது வளரும் பொழுது, அது வளர்கின்ற பொழுது பெரிய மரமாகி கிளைகளை விட்டு எல்லாருக்கும் நிழல் தருகின்ற ஒரு இடமாய், ஆகாயத்து பறவைகள் வந்து தங்குகின்ற ஒரு இடமாய் அது மாறுகிறது என்று இயேசு சொன்னாரே, அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப இன்றைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய சிறியது, அற்பமானது தேவனுடைய கைக்கு வருகின்ற பொழுது பெரியதாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு எதை ஆண்டவர் அவர் கரங்களிலே ஒப்புவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கேட்டாரே, அதுபோல இன்றைக்கு நம்மிடத்தில் எதை என்கிட்ட கொண்டு வந்து கொடு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய நேரம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய பிள்ளைகளை எடுத்து தேவன் பயன்படுத்துகிறது பலமாயிருக்கும். நீங்களும் நானும் செய்யாத காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் செய்வார்கள், சந்ததிகள் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பெற்றோர்களாய் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய எதிர்காலத்தை தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். இந்த தேசத்தை தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதற்கு தேவ பிள்ளைகளை விட்டால் வேறு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? இன்றைக்கு ஆளுகையில் இருக்கிறவங்களை தேவ கரத்திலே ஒப்பு கொடுப்பதற்கு, தேவன் நடத்துவதற்கு, ஒப்பு கொடுப்பதற்கு வேற யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? அற்பமான நம்மை கர்த்தர் அந்த அளவுக்கு மேன்மையாய் பயன்படுத்த முடிகிறது. அல்லேலூயா. சிங்காசன தண்டையில், தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக எப்பொழுதும் எந்த நேரத்திலும் போய் அப்பா, பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு கிருபை, அந்த ஒரு மேன்மை வேறு யாருக்கு இருக்கிறது? வேறு யாருக்கு இருக்கிறது? நாம் எந்த நிமிஷத்தில், எந்த நேரத்தில், இரவோ பகலோ, குளிரோ வெயிலோ, எந்த நேரத்திலோ நாம் பிதாவினுடைய மகிமையின் வாசஸ்தண்டனையிலே போக முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த கிருபைகளை கொடுத்திருக்கார். அதனால தான் நான் சொல்லுகிறேன்,
சிறியது, ஆனால் தேவன் கையிலே கொடுத்து விட்டால் அது பெரிதாய் மாறிவிடுகிறது. இன்னொரு பகுதி கூட நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம், அது இங்கிலீஷில் ஸ்மால் அப்படின்றது சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஒரு சிறிய குடம், எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸப்ட் a small jar of oil. ஒரு சிறிய ஜார், ஒரு சிறிய குடம், ஒரு ஜார் ஆஃப் ஆயில், அவ்வளோதான், அந்த எண்ணெய் தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நிலையில் இப்போ தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ரைட், அந்த எண்ணெயை கொண்டு வர, அந்த சின்ன ஜாரில் இருக்கிற எண்ணெய், ஆனால் என்னெல்லாம் பாத்திரங்களை அக்கம் பக்கத்துலலாம் வாங்கி பாத்திரங்களை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து அதில் இருக்கிறத ஊற்ற ஆரம்பி. அப்படின்னா எத்தனை பாத்திரங்கள் இருந்ததோ அத்தனை பாத்திரங்களும் நிரம்பும்படி அந்த சிறிய ஜாரில் இருந்த எண்ணெய் எல்லாவற்றையும் நிரப்பிற்று. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம ஊருடைய சாதாரணமான வில்லேஜில் இருந்து இந்த முழு தேசத்தையும் ஆசீர்வதிக்க முடியும். இந்த முழு தேசத்திற்கும் நாம் ஆசீர்வாதமாக முடியும். கர்த்தர் நம்மை அப்படி பயன்படுத்த முடியும். கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றார், அதை கொண்டு வா, அதை ஊற்ற ஆரம்பி என்று சொல்லு. உங்களுடைய பலனை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய தாளந்துகளை ஆண்டவருக்காக நீங்க ஊற்ற ஆரம்பித்தீங்கன்னா, சிறிய குடம், சிறிய ஒரு ஆள், ஆனால் நமக்குள் இருக்கக்கூடியதை ஆண்டவருடைய நோக்கத்திற்காக நம்மிலிருந்து உடைத்து ஊற்ற ஆரம்பித்தால் அது தேசங்களை ஆசீர்வதிக்க முடியும், ஆயிரங்களை ஆசீர்வதிக்க முடியும், பல ஆயிரங்களை ஆசீர்வதிக்க தேவன் அதை பயன்படுத்த முடியும். உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் அவர். சிறியதை பெரியதாய் ஆசீர்வதித்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தேவன். ஆகவே அவர் கையிலே கொடுத்து விடுகின்ற சிறியது எதுவும் பெரியதாய் கிரியையிலே மாறிவிடும். என் கையில இருக்கிற வரைக்கும் அது சின்னது, இயேசுவின் கையில கொடுத்து விட்டால் அது கிரியையிலே பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம சாதாரண சிறிய ஆட்கள், ஆனா கர்த்தர் கரத்திலே நாம் கொடுக்கப்பட்டு விட்டால் நம் மூலமாய் தேவன் செய்கின்ற கிரியையும் பெரியது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் காலத்தில் படிப்பறிவில்லாத இவர்களா, அன்ஸ்கூல்டு பீப்புள், ரைட், ஸ்கூலுக்கே போகாத ஆட்கள், இவங்களா இப்படி பேசுறாங்க என்று ஆச்சரியப்பட்டார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. மந்திரவாதிகள் எல்லாம் பார்த்து பயப்படுகிற அளவிற்கு சாதாரண நாட்களை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். சாதாரண மக்கள், ஆர்டினரி பீப்புள் were used. அல்லேலூயா. பிலிப்பு என்கிற ஒரு மனிதனை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். ரைட், 6ஆம் அதிகாரத்திலே பந்தி விசாரிப்புக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட 7 பேரிலே இந்த பிலிப்பு என்பவர் ஒருவர். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் இந்த பிலிப்புவை கொண்டு சமாரியா பட்டணத்தை கலக்குன்னு கலக்குகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ரைட், அதுவரைக்கும் இப்படிப்பட்ட கிரியை பார்க்கப்படவில்லை. ஆனால் பந்தி விசாரிப்புக்காக தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய மக்கள் விசாரிக்கப்படுகிறதற்கு, பந்தி விசாரிப்பதற்கு ஆட்கள் தேவை. அதில் ஆவியில் நிரம்பினவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்று தெரிந்தெடுக்கப்பட்ட நபர்களிலே இவனும் ஒருவன். ஆனா அந்த பிலிப்புவை சமாரியவையே கலக்கும்படி பயன்படுத்தினார். அல்லேலூயா. எத்தியோப்பியாவினுடைய ராஜ மந்திரி ஒருவன், அவன் வனாந்தரத்திலே போய்கொண்டிருக்கிறான், ரதத்திலே போய்கொண்டிருக்கிறான்.
ரதத்தோடு போய் சேர்ந்து கொள் என்று அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. இவன் போகிறான். அவன் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் சில பகுதியை வாசித்து கொண்டிருக்க இவன் விளங்க சொல்ல, அப்போ தண்ணீரை பார்த்து, தண்ணீர் தான் இருக்கிறதே, ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளதற்கு தடை எதுவும் இருக்கிறதா என்று கேட்கப்பட, இல்லை என்று அவன் ஞானஸ்நானம் அங்கே வனாந்தரத்திலே கொடுக்க, அவனை திடீரென்று ஆவியானவரே எடுத்துக்கொண்டு வேற பக்கம் கொண்டு போயிடுறாரு. இங்க பாருங்க, சாதாரணமான ஆள் மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வைத்தார். ரைட்? பார்த்தா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாம்பார் ஊத்திட்டு இருந்தவர், ரசம் ஊத்திட்டு இருந்தவர், பந்தி விசாரிப்பு செய்துட்டு இருந்தவர், இப்ப எத்தியோப்பியாவினுடைய ராஜ மந்திரியை இப்பொழுது ஞானஸ்நானம் கொடுக்கும்படி தேவன் பயன்படுத்தினார். சமாரியாவிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றான். மந்திரவாதி எல்லாம் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரைட்? பலத்த அற்புத கிரியைகள் நடக்கிறது. அதற்கு இந்த மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒரு விஷயம் ஆண்டவருடைய கரத்திலே தீர்மானத்தோடு ஒப்பு கொடுத்து விட்டு பாருங்கள். ஆண்டவரே, நான் பலவீனமான ஆள், படிப்பறிவில்லாத ஆள், எனக்கு பெரிய கிருபைகள் தாளந்துகள் என்று எதுவும் தெரியல, ஆனால் என்னை நான் முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே தந்து விடுகிறேன். எனக்கு சொல்லப்பட்டதே, சிறியதாய் உங்க கரத்திலே கொடுக்கப்படுகிறதை நீர் கிரியையிலே பெரியதாய் மாற்றி விடுகிறீர் என்று உம்முடைய அந்த பலத்த கிரியை என் மூலமாய் வெளிப்படட்டும். என் மூலமாய் என்னுடைய பகுதியிலே, என்னுடைய குடும்பங்களிலே, என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, நான் இருக்கிற ஊருக்கு வெளிப்படுவதாக, என்னை தேசத்திற்கு பயன்படுத்தும் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே மட்டுப்படுத்த வேண்டாம். சிறிய ஆட்கள், அவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அற்பமானவைகள், அவைகளை கொண்டுதான் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிறார். உலகத்தின் பார்வைக்கு பைத்தியமும் அற்பமானதுமாய் இருக்கின்றவைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே மகிமையாய் பலத்த கிரியைக்குரியதாய் இருக்கிறது. ஆகவே தைரியப்படுங்கள், தைரியப்படுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிறது, the little thing, அற்பமானது அல்லது சிறியதுன்னு சொல்றோம் பாருங்க, அந்த சிறிய காரியத்திற்கு தேவன் ரிவார்டை கொடுக்கிறாராம், பலன் அளிக்கிறவராயிருக்கிறார். ரிவார்டு, பலன் கொடுக்கின்றார். ரைட்? இது சின்னது தானே அப்படின்றது அவருடைய பார்வையில் இல்லை. அந்த சின்னதை அவர் பார்த்து அதற்கு ரிவார்ட் கொடுக்கிறார். லிட்டில் திங்ஸ் ஆர் ரிவார்டட். அற்ப காரியம், சொற்பமான காரியம், சிறிய காரியம், ஆனால் தேவன் அதற்கு பலனளிக்கிறவர். சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 17:20 பாருங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம். இந்த இடத்துல பாருங்க, திரும்ப கடுகு விதையை பயன்படுத்துகிறார். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்ப என்ன காரியத்தை இயேசு எதிர்பார்க்கிறாருங்க? கடுகு விதையளவு விசுவாசம். அல்லேலூயா. கடுகு விதையளவு விசுவாசம், கடுகு விதையளவு விசுவாசம். இல்லை, ஆண்டவர் கேட்கல நீ பெரிய விசுவாசத்தோட என்கிட்ட வா அப்படின்னு கேட்கல. அந்த கடுகு விதையளவு விசுவாசம், அதை வச்சுட்டு கொஞ்சமும் சந்தேகப்படாம நீ சொன்னேனா அதன்படியே நடக்கும். your little faith will be rewarded. Hallelujah. இன்றைக்கு அந்த விசுவாசம் காக்கப்பட வேண்டும். that must be preserved. ஆமென். விசுவாசத்தை மாத்திரம் நம்ம இழந்து விடக்கூடாது. விசுவாசத்தை மட்டும் எந்த காரியத்தை கொண்டு விட்டுறக்கூடாது, இழந்து விடக்கூடாது. நிச்சயம் நடக்கும். கர்த்தர் சொன்னது நிறைவேறும். கர்த்தர் சொன்ன காரியங்கள் கர்த்தர் சொன்னபடி அவருடைய வார்த்தையின்படி நிறைவேறியே ஆகும். அதை தடுக்க ஒருவனாலும் முடியாது, சத்துரு தடை பண்ணவும் முடியாது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளே பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ அந்த விசுவாசத்தோடு நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்புறம் போகும். தட் இஸ் a reward for that little faith. அந்த சிறிய விசுவாசத்திற்கு கொடுக்கக்கூடிய பலன் அதுதான். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி மலை போல பிரச்சனையா,
மலை போல சவால்களா, மலை போல காரியங்கள் இருக்கிறதா? அதை நீங்கள் மலையை போய் தள்ளுறதுக்கு உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கக்கூடும், உங்களால் அது முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் இருக்கிறதே, அது ஒரு ஆட்டோபாம் மாதிரி. அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பெரிய மலையை உடைத்து மலையை தள்ளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மிஷினை போன்றது யுவர் ஃபெய்த், உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் இந்த ஜேசிபி பார்த்துருக்கீங்களா? ஜேசிபி சொல்லுவாங்களே, இந்த பள்ளங்களெல்லாம் எடுக்கிறதுக்கு, மலை கல்லெல்லாம் தூக்கி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, புல்டோசர், ரைட்? இப்போ இந்த ஜேசிபி சாதாரணமாக மனுஷங்க பார்க்கும்போது கரடு முரடா மலை போன்ற இருக்கிறதெல்லாம், இந்த மெஷினை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்க இது அப்படியே தள்ளிகிட்டே போயிடும். ஆமென். 1 மணி நேரம் ஜேசிபி ஒரு இடத்துல வேலை பார்த்துச்சுன்னா அந்த 1 மணி நேரத்தில் பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஒரு மனிதன் கண்டுபிடித்த ஜேசிபி மெஷினுக்கே அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்றால், தேவன் அவருடைய சாயலிலே அவருடைய தன்மையாயிருக்கக்கூடிய விசுவாசம் என்கிற விதையை நமக்குள்ளே கொடுத்திருக்க, அந்த விசுவாசம் இவ்வளவா இத்துணோண்டா இருந்தாலோ அது மலையையே பெயர்க்கக்கூடிய வல்லமையுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. Your faith can move the things. உங்களுடைய விசுவாசம் மலையையே பெயர்த்து கொண்டு போய்விடும். அல்லேலூயா. ஆனால் அதுக்கும் பெரிய விசுவாசத்தை கேட்கல, கடுகு விதை அளவு விசுவாசம். ஆமென். உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கிறதோ அந்த விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற எனக்குள் இருக்கிற விசுவாசம் போதுமானது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற எனக்குள் இருக்கிற விசுவாசத்தை தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர என்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர என்னுடைய விசுவாசத்தை தேவன் பயன்படுத்துவார். இது மலையையே பெயர்க்கக்கூடிய வல்லமையுடைய விசுவாசம். அல்லேலூயா. அதனால நாம புலம்பு போகிறதில்லை. விசுவாசம் இல்லாத ஆள் தேவனிடத்திலே போய் மலை எவ்வளவு பெரியது என்பதை குறித்து பேசுவான். பெரிய மலை ஆண்டவரே, எவ்வளோ பெரிய மலை எனக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு விசுவாசம் இல்லாத ஆள் தேவனிடத்திலே போய் மலையின் மகத்துவத்தை குறித்து பேசுவான். ஆனால் விசுவாசம் உள்ள ஆள் மலையை பார்த்து தேவனுடைய வல்லமையை பேசுவான், தேவனுடைய மகத்துவத்தை பேசுவான். இயேசு என்கிற நாமத்தினாலே நான் மலையை பார்த்து பேசுகிறேன், நீ பெயர்ந்து அப்புறம் தள்ளுண்டு போ என்று நான் சொல்லுகிறேன் என்று விசுவாசத்தை அப்பியாசிக்கிற மனுஷன் சொல்லுவான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் விசுவாசத்தை அப்பியாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். when you practice your faith, the God will reward it. நீங்க உங்களுடைய விசுவாசத்தை அப்பியாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அதற்குரிய பலனை உங்களுக்கு தருவார். அதற்குரிய பலனை கொடுக்கிற கர்த்தர் நீங்க. நாங்க உங்களை கொண்டாடுகிறோம் அப்பா. thank you Lord, thank you Lord. oh thank you Jesus. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். நம்முடைய சாதாரண விசுவாசம், கடுகு விதை அளவு விசுவாசம், ஆனால் கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். லூக் 16:10, 16:10. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். அப்ப அந்த கொஞ்சத்தில் உண்மை, கொஞ்சத்தில் உண்மை. அப்ப இந்த கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை எடுத்து தேவன் அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைக்கிறார். அதுதான் அவர் கொடுக்கிற ரிவார்ட், அவர் கொடுக்கிற பலன். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு பொறுப்பானாலும், தேவன் கொடுத்த வாய்ப்பானாலும், தேவனுடைய எந்த ஒரு காரியமாய் அழைப்பில் நீங்கள் அதில் உண்மையாக இருக்கிறீர்களா என்று நீங்கள் பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய
அந்த எவாலுவேஷன் எப்படி தெரியுமா? ஆண்டவர் மதிப்பீடு செய்கிறது எப்படி தெரியுமா? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேலும் உண்மையுள்ளவனாயிருப்பான். அல்லேலூயா. அப்போ அதுதான் ரிவார்டு. அப்போ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கிறவனை தான் கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைப்பார். அது தேவன் கொடுக்கிற ஒரு ரிவார்டு. அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். ஐ மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல் டு மை காட். தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும், ஆவிக்குரிய தலைவர்களுக்கு, தேவன் கொடுத்த தலைவர்களுக்கு உண்மையாக இருக்கணும், சபைக்கு உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு அடுத்த காரியத்தில் உண்மையாக இருக்கணும். அப்படி இருக்கின்ற பொழுது கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைப்பார். ஆமென். அப்போ தான் இந்த சிறிய மக்கள், சாதாரண மக்கள், ஆனால் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் அவர்களை உயர்த்தி, அவர்களை கனப்படுத்தி, அவர்கள் அநேக காரியங்களின் மேலே அதிகாரிகளாய் கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ அது கர்த்தர் கொடுக்கக்கூடிய மேன்மை, அது கர்த்தர் கொடுக்கக்கூடிய ரிவார்டு. அப்போ அந்த காரியத்தை நாம் தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது அவசியம். எஸ் லார்ட், ஐ மஸ்ட் பி ஸோ ஃபெய்த்ஃபுல். நான் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். பாருங்கள், லூக்கா 19:17. லூக்கா 19:17. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றார். அல்லேலூயா. பாருங்க, அந்த கொஞ்சம், the little things. அப்போ பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ உண்மை உள்ளவர்கள் 10 மடங்கு அவர்கள் உயர்த்தப்படுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எத்தனை பேர் கவனிங்க, நமக்கு தேவன் கைகளிலே வாய்க்க செய்த எதிலும், கர்த்தர் கொடுத்த குடும்பத்தில், கர்த்தர் இணைத்திருக்கிற சபையில் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்க ஆரம்பித்தால் நீங்கள் 10 மடங்கு உயர்வை பார்க்க போகிறீர்கள். 10 times increase. 10 மடங்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை அதிகமாய் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய அபிஷேகத்தின் அளவில் 10 மடங்கு அதிகமாகும். நீங்கள் பயன்படுகிற அளவு 10 times increase ஆகும். அல்லேலூயா. உங்களுடைய சகல காரியத்திலோ ஒரு 10 மடங்கு ஒரு விஸ்தீரணத்தை, ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு தாக்கத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். தட் இஸ் த ரிவார்ட் ஃப்ரம் காட். அது தேவனால் உண்டாகின்ற ஒரு பிரதிபலனாய் இருக்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அந்த உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். இதை நம்ம ஜெபத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஓகே, 4வது காரியம், சிம்பிள் லைஃப் ஸ்டைல். சாதாரணமான ஒரு வாழ்க்கை முறை, சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கு இந்த உலகம் கடனை ஃபோன் போட்டு ஃபோன் பண்ணி உங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த உலக சிஸ்டம் இருக்கிறது இல்லை. பேங்க்ல இருந்து கிரெடிட் கார்டு கொடுக்குறேன்றான், லோன் கொடுக்குறேன்றான், நீங்கள் யூஸ் பண்ணுற கார் மேலே லோனு, பர்சனல் லோனு, ப்ரீ அப்ரூவ்ட் லோனு. நீங்களே கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கேட்கும். ரைட்? அப்போ யோசிப்பீங்க, ஒருவேளை ஆண்டவராக பார்த்து நமக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்கிறாரோ. 10 லட்சம் கொடுக்குறேன்னு ஒருத்தன் சொல்கிறான் ஃபோனில். ஐயோ, 10 லட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்ல, 10 லட்சத்தை கடனாக கொடுக்குறேன்னு சொல்கிறான். கவனம். இப்போ பாருங்க, ஆசையை தூண்டி விடுகிறான். இப்போ கிரெடிட் கார்டு, கையில் பணம் இல்லை, ஆனால் இதை வச்சு நீ வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் பே பண்ண. அப்போ கட்ட முடியலன்னா அவனுடைய நிலை பரிதாபமாய் மாறிவிடுகிறது. அப்போ சிம்பிள் லைஃப் ஸ்டைல் பரலோக ராஜ்யத்தோடு கூட ஒப்பிடப்படுகின்ற பொழுது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. நான் சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:16. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம். ஆமென். அப்போ நிறைய பொருள் இருக்குது, ஆனால் சஞ்சலத்தோடு இருக்கிறோம், பிரச்சனையோடு இருக்கிறோம். அது நல்லதா? பெரிய பொருள் எல்லாம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் சமாதானமாக இருக்கிறேன், சமாதானமாக தூங்குறேன், அது உத்தமமா? ஆமென். எது முக்கியம்?
பொருளெல்லாம் வச்சுக்கிட்டு சமாதானமும் இல்லை, நித்திரையும் இல்லை, வீட்டில் சண்டை பிரச்சனை, அது பெரிய ஆசீர்வாதமா? கொஞ்சம் பொருள் ஆனால் சமாதானத்தோடு கூட அமைதலாய் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருள் அப்படின்னு இருக்கின்றது. ஆமென். அது ஆசீர்வாதம். பாருங்க, நீதிமொழிகள் 17:1 இன்னொரு பகுதியை நாம் பார்க்கலாம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். கொழுமையான பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கின்றது, ஆனால் வீடு நிறைய சண்டையும் இருக்குது. அது பெருசா? அல்லது அமெரிக்கை அப்படின்னா பீஸ் அண்ட் குவைட், அமைதல், சமாதானமும் அமைதலோடு கூடிய வெறும் துணிக்கையே அப்படின்னா சிம்பிள் அண்ட் ஹம்பிள் லைஃப் அப்படி என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சிம்பிள் அண்ட் ஹம்பிள் லைஃப், சாதாரணமான வெறும் துணிக்கையே அப்படின்னா the simple life is better. simple life is better. அருமையான தேவனுடைய மக்களே, விசேஷமாக எழும்பி வருகின்ற அடுத்த இளைய தலைமுறையினரே, இதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஆமென். ஒரே டென்ஷன், எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர், எப்போதும் ஸ்ட்ரெஸ்ஸு. ரைட், இதை செய்யணும், மாதம் இவ்வளோ இஎம்ஐ கட்டணும், இவ்வளவு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்தாச்சு, அதை கட்டணும், அல்லது இந்த லோனை கட்டணும், அந்த லோனை கட்டணும். ஸ்ட்ரெஸ் 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 அப்படின்னு வாழ்ந்து சில நேரத்தில் பிபி அதிகமாயிடுது, சுகர் அதிகமாயிடுது, ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இப்படி இளம் வயதிலேயே பாதிக்கப்படுகின்ற ஒரு கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிம்பிளா ஹம்பிளா வாழ படிச்சுட்டா ஆசீர்வாதத்தோட சமாதானத்தோட, சிம்பிளா வாழ்ந்தாலும் மிகப்பெரிய சமாதானத்தோடு வாழ முடியும். அதை தான் பரலோக ராஜ்யம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா. We are not against the bigger things. பெரிய காரியங்களுக்கு நாம் எதிராளிகள் அல்ல. நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்கின்றார். சிலரை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கின்றார். ரைட், அந்த பெரிய காரியங்களுக்கு நாம் எதிரிகள் அல்ல. ஆனால் சிறிய காரியங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு விடக்கூடாது என்பது நமக்கு முக்கியம். அந்த பெரிய காரியங்களே பல காரியங்கள் இந்த சிறிய ஆட்கள் மூலமாய், சிறியதும் அற்பமுமாய் தோன்றுகிற காரியங்களின் மூலமாக தான் நடக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் எது விலையேற பெற்றது? சமாதானமும் சந்தோஷமும் விலையேற பெற்றது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே நீங்கள் அனுபவிக்கின்ற அந்த சந்தோஷத்தின் அனுபவம், சமாதானத்தின் அனுபவம், நீங்கள் என்ன பொருளெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதை காட்டிலும் விலை உயர்ந்தது. பொருள் இருந்து, லோன் இருந்து, கடன் இருந்து, பிரச்சனை இருந்து, அழுத்தம் இருந்து, ஸ்ட்ரெஸ்ஸோட வாழுகிற வாழ்க்கை அல்ல. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா சிம்பிளா வாழ படித்தால் அது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையான ஒரு காரியம் அதில் இருக்கிறது. ஐந்தாவதாக, இது ஒரு எச்சரிக்கை என்று சொல்லலாம், ஒரு வார்னிங் என்று சொல்லலாம். லிட்டில் திங் தான், ஆனால் அந்த லிட்டில் திங்கே ஒரு வார்னிங்காய், எச்சரிக்கையாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுவரை நாம் பார்த்ததற்கும் இப்போ இதை பார்க்கிற கண்ணோட்டமும் சற்று வித்தியாசமானது. இதை ஒரு எச்சரிக்கையாய் நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறது? பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் நறுமண தைலக்காரனுடைய நறுமண தைலத்தை நாரி கெட்டுப்போகச் செய்யும். ஞானத்திலும் மதிப்பிலும் பெயர் பெற்றவனை சிறிய மதியீனமும் அப்படியே செய்யும். சிறிய மதியீனம், லிட்டில் ஃபூலிஷ்னஸ், கணத்தை, அவனுடைய பெயரை கெட்டுப்போக பண்ணுகிறதா. ஆமென். நம்ம இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு உதவி செய்வார். ரைட், இதை நாம் கவனத்தில் கொண்டு வர வேண்டும், விட்டுறக்கூடாது. நம்முடைய லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ரைட், சிறிய ஃபூலிஷ்னஸில், ரைட், சில நேரத்தில் இந்த ஃபோன் மெசேஜஸில் சிக்கி தவித்துறாங்க. சில உறவுகளிலே சிக்கி தவித்து விடுகிறார்கள். அன்காட்லி ரிலேஷன்ஷிப், தேவன் விரும்பாத உறவுகள் சிக்கி தவிக்கிற மாதிரி ஆகிவிடுகிறது. லிட்டில் ஃபூலிஷ்னஸ், சிறிய மதியீனம். எப்படி ஒரு செத்த ஈ தைலக்காரனுடைய முழு தைல குப்பியையும் நாரி போக பண்ணுகிறதோ, அப்படியே
அந்த சிறிய மதியினம் ஒருவனுடைய கனத்தை, அவனுடைய கௌரவத்தை, அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறது. இன்றைக்கு கவனமாக இருக்கணும். எதிலிருந்து நாம் வெளியில் வரணும், எந்த காரியத்திற்கு நாம் நோன்னு சொல்லணும், எதை வெட்டணும், எந்த உறவுகளை கட் பண்ணணும், எந்த காரியத்தை நாம் வேண்டாம் என்று விட்டுவிட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரோ அதன்படி நாம் பார்த்து கொள்வது முக்கியம். ஆமென். நீங்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல, தேசத்தை ஆசீர்வதிக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய குடும்பத்தார் நீங்கள். ஆமென். ஆகவே உங்களுக்குள்ளே அந்த சொற்ப சிறிய மதியினத்திற்கு இடமில்லாமல் போகட்டும். அதே மாதிரி உன்னத பாட்டில் 2:15 நாம் வாசிப்போம். உன்னத பாட்டு 2:15, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. சிறு நரிகள், லிட்டில் ஃபாக்ஸஸ், ரைட்? சத்துரு தந்திரமாய், இந்த ஃபாக்ஸ் தந்திரமுள்ள ஒரு மிருகம். சத்துருவும் தந்திரசாலி, அவன் தந்திரசாலி. ஆனால் நீங்களும் நானும் புத்திசாலிகள், ஜெயசாலிகள். நாம புத்தியோடு நடந்து கொண்டோம் என்றால், கவனமாய் நடந்து கொண்டோம் என்றால், அந்த சிறு நரிகள் பிடிக்கப்பட்டு வெளியிலே தள்ளப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை தோட்டத்திலே, நம்முடைய குடும்பம் என்கிற அந்த தோட்ட அமைப்பிற்குள்ளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே எந்தெந்த சிறு நரிகள் இருக்கின்றது என்பதை பார்த்து பிடித்து அவைகள் வெளியே போடப்படட்டும். ஏனென்றால் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே, இவைகள் கனி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதே, இவைகள் அந்த சிறு நரிகள் கெடுத்துவிடக்கூடாது, சிறு நரிகள் அதை அழித்துவிடக்கூடாது. ஆகவே அவைகளை அடையாளம் பிடித்து கண்டுபிடித்து அவைகளை வெளியே தள்ளி போடுங்கள் என்கிற ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஆமென். நான் கடைசியாக ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ், மெல்லிய சிறிய அல்லது அமர்ந்த சத்தம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11 to 13 வரை, அதில் இந்த மத்திய பகுதி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பதாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. அப்போ பலத்த பெருங்காற்று, ஆனால் அதில் கர்த்தர் இல்லை. அந்த காற்றிற்கு பின்பு பூமி அதிர்ச்சி, எர்த்குவைக், அதிலும் கர்த்தர் இல்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இல்லை. பாருங்க, பலத்த காற்று, பர்வதங்களை பிளக்கிறதும் உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று, அதிலே கர்த்தர் இல்லை. காற்றிற்கு பின்பு பூமி அதிர்ச்சி, அதிலும் கர்த்தர் இல்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்கினி, அதிலும் கர்த்தர் இல்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென், அல்லேலூயா. மெல்லிய சத்தம், ரைட்? தேவன் பலத்த பெருங்காற்றை போல கிரியை செய்யக்கூடியவர், பூமி அதிர்ச்சியை உண்டாக்கி அதன் மூலமாய் வெளிப்படக்கூடியவர், அக்னியாய் வெளிப்படக்கூடியவர். ஆனால் அதிலே மாத்திரம் அல்ல, அதற்கு பிறகு உண்டாகிற மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் வெளிப்படுகிறவராகவும் இருக்கிறார். இட்ஸ் a small still voice. அல்லேலூயா. பல நேரங்களிலே நான் பல அனுபவங்களை எதிர்பார்க்கிறேன். ஆதியாகமத்தில் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனால் வார்த்தை வெளிப்பட்ட பொழுது காரியம் சிருஷ்டிக்கப்பட்டது. ரைட்? வெறும் ஆவியானவருடைய கிரியைகள் அல்லது வெளிப்படையான அந்த கிரியைகள் மாத்திரம் நம்முடைய கண்களுக்கு முக்கியமாய் அல்ல, அதற்கு பிறகு கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை, மெல்லிய சத்தம். ஆமென். ஆகவே நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது, காத்திருக்கின்ற பொழுது, ஜெபத்திலே வசனத்தோடு காத்திருக்கின்ற பொழுது அவருடைய மெல்லிய சத்தம் வெளிப்படும்.
அந்த சத்தம்தான், அந்த வார்த்தையின் ஊடாய் உண்டாகிற சத்தம்தான் நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை தனிப்பட்ட விதத்திலே பலப்படுத்தக்கூடியது. ஆகவே அது சின்னதாக தான் இருக்கும், ரைட்? பெரிய அசைந்தெல்லாம் நல்லா இல்லை, ஆனால் சாதாரணமாக சிறியதாய் தோன்றுகிறதை கர்த்தர் உங்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார், ரைட்? கடுகு விதையை எடுத்துக்கொண்டு பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறதுனார். ஆனால் அந்த கடுகு விதை விதைக்கப்பட்டு வளருகின்ற பொழுது அது பெரிய மரமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அதுதான் அந்த தேவ ராஜ்யத்தினுடைய தன்மை. ஆகவே நமக்குள்ளே சிறியதாய் இருக்கக்கூடிய காரியங்கள் கர்த்தர் கரத்திலே கொடுக்கப்பட்டது வளருகின்ற பொழுது பெரிய தாக்கத்தை, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆமென். தேவ சமூகத்திலே நான் 6 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். முதலாவதாக ஸ்மால் பிகினிங்ஸ், அற்பமான ஆரம்பம். ஆனால் அதை கொண்டு தேவன் எப்படி பெரிய கிரியைகளை செய்கிறார் என்பதை முதலாவது பார்த்தோம். இரண்டாவது, லிட்டில் பிகம்ஸ் மச் when God is in it. சின்னதுதான், ஆனால் தேவன் கரத்திலே கொடுத்து விட்டால் அது கிரியையிலே பெரிதாய் மாறிவிடுகிறது. மூன்றாவதாக, நம்முடைய சிறிய காரியம் அது விசுவாசமாக இருக்கட்டும், உண்மையாக இருக்கட்டும், அது ரிவார்டை பெறுகிறது, அது பலனை பெற்றுக்கொள்ளுகிறது என்று பார்த்தோம். நான்காவதாக, சிம்பிள் லைஃப் ஸ்டைல், எளிமையான வாழ்க்கை முறை, எளிமையான வாழ்க்கை முறை, சிம்பிள் லைஃப் ஸ்டைல், அது சமாதானத்தோடு கூட திருப்தியோடு கூட வாழ வைக்கின்றது. ஐந்தாவதாக, ஒரு எச்சரிக்கையின் சத்தமாக, லிட்டில் ஃபூலிஷ்னஸ், சொற்ப மதியீனம், சிறிய மதியீனம் நம்முடைய கனத்தை, நம்முடைய அபிஷேகத்தை, நம்முடைய சாட்சியை, நம்முடைய வல்லமையை கெடுத்துவிடக்கூடியதாக இருக்கிறபடியால் எச்சரிக்கையோடு சிறு நரிகளை கண்டுபிடித்து தோட்டங்களிலிருந்து அவைகள் வெளியேற்றப்படட்டும், வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றப்படட்டும் என்று பார்த்தோம். ஆறாவதாக, ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ், மெல்லிய கர்த்தருடைய சத்தம். பெரும் காற்றிலே இல்லாத கர்த்தர், பூமி அதிர்ச்சியிலே காணப்படாத கர்த்தர், அக்னியிலே காணப்படாத கர்த்தர் அந்த மெல்லிய சத்தத்திலே தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய குவைட் டைம், நம்முடைய அமைதி நேரம், தியான நேரம், ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருக்கிற நேரம், ஆண்டவருடைய பாதத்திலே செலவிடுகிற நேரம், ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் வெளிப்படுகிற நேரமாய் இருக்கிறது. ஆகவேதான் பார்வைக்கு சிறியதாய் இருந்தாலும் கிரியைக்கு பெரியதாய் இருக்கிறது என்று சொல்லி காட்டி இந்த சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஒவ்வொருவரோடு இடைப்படுவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகள், இந்த சத்தியத்தின் தாக்கத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றமாக கொண்டு வருவாராக.